तीनों प्रकार की जंजीरों से परे जाने वालों को क्या प्राप्ति होगी? மூன்று விதமான சங்கிலிகளில் இருந்து அப்பாற்பட்டு செல்பவர்களுக்கு என்ன பிராப்தி கிடைக்கும்? செலக்டட் பாயிண்ட் நம்பர் 3102 3102 बाबा जो 3 प्रकार की जंजीरें बताई हैं அவங்க சொல்றாங்க, பாபா எந்த மூன்று விதமான சங்கிலிகள் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? लोहे की, सोने की और हीरे की। இரும்பினுடையது, தங்கத்தினுடையது, அப்புறம் வைரத்தினுடையது. किस प्रकार की? ஆகவே இது எப்படி ஆகுது? மூன்று விதமாக எப்படி இருக்கிறது? लोहे की जंजीर பாபா சொல்றாரு, இரும்பினுடைய சங்கிலி माना देह का परिवार, அப்படியானால் இந்த உடலினுடைய குடும்பம், जहाँ देह ने जन्म लिया, எங்கு இந்த உடல் வந்து பிறந்திருக்கிறது. देह के संबंधियों की जंजीर, தேகத்தினுடைய உறவினர்களுடைய சங்கிலி, दैहिक परिवार से छूट गए, தேகத்தினுடைய குடும்பத்திலிருந்து விடுபட்டுட்டாங்க, ब्रह्मा के बच्चे बन गए, பிரம்மாவினுடைய குழந்தைகளாக ஆகிட்டாங்க, ब्राह्मणों के परिवार में आ गए, பிராமணர்களின் குடும்பத்துல வந்துட்டாங்க. बेसिक नॉलेज में आ गए या एडवांस नॉलेज में आ गए? तो सच्चे परिवार में आ गए. பேசிக் நாலேஜ்ல வந்துட்டாங்க, இல்லையானால் அட்வான்ஸ் நாலேஜ்ல வந்துட்டாங்க. அப்பொழுது அவர்கள் உண்மையான குடும்பத்தினர் ஆகிவிட்டனர். सच्चाई अर्थात सोना, உண்மை அப்படினால் தங்கம். वहाँ सोने के बंधन लगते हैं. ஆகவே அங்கு வந்து தங்கத்தினுடைய பந்தனம் வந்து ஆரம்பிக்கிறது. क्योंकि आत्मा को पता लग जाता है ஏனென்றால் ஆத்மாவிற்கு இது தெரிய வருகிறது, कि यहाँ का जो संग का रंग है वो अनेक जन्मों की शूटिंग करता है. என்னவென்றால் இங்கு எந்த சங்கத்தின் சாயம் இருக்கிறதோ அது நிறைய ஜென்மத்தினுடைய ஷூட்டிங்கை செய்கிறது என்று ஆத்மாவிற்கு இங்கு தெரிய வருகிறது. तो लगाव लग जाता है. ஆகவே ஈடுபாடு ஏற்படுகிறது. ये सोने की जंजीर हो गई अलौकिक ब्राह्मण परिवार में. ஆகவே இது அலௌகிக பிராமண குடும்பத்தில் தங்கத்தின் சங்கிலி ஆகிவிட்டது. सोना ज्यादा कास्टली होता है, लोहा तो उतना कास्टली नहीं होता. தங்கம் மிகவும் அதிகமாக விலையுடையதாகும். அதற்கு ஒப்பிட்டும் பார்க்கும் பொழுது இரும்பு அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்காது. इसलिए सोना बहुत लुभावना होता है. அதனால்தான் தங்கம் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. खास करके जिनमें देहवान ज्यादा होता है उनके लिए. அதாவது அதை அடையணும் என்ற ஆசை இருக்கிறது தங்கத்திற்காக. அதே போல் யாருக்குள் தேக அபிமானம் இருக்குதோ அவங்களுக்கு இது விசேஷமாக இந்த ஆசை அதிகமாக இருக்கும். जैसे लौकिक परिवार में मानते हैं सोने से ज्यादा प्यार कन्याओं माताओं को होता है या भाइयों को होता है? எப்படின்னு பார்த்தீங்கன்னா லௌகிக குடும்பத்தில் என்ன சொல்றாங்க, அதாவது தங்கத்து மேல ஆசை வந்து யாருக்கு அதிகமாக இருக்கும்? கன்யா மாதாக்களுக்கு இருக்குமா, இல்லையானால் ஆண்களுக்கு இருக்குமா? तो सोने की जंजीर ज्यादा कास्टली हो जाती है, होती ही है. ஆகவே இந்த தங்கத்தினுடைய சங்கிலி வந்து ரொம்பவே காஸ்ட்லி ஆகுது. और तोड़ना बहुत मुश्किल होता है. ஆகவே அதை வந்து உடைப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. ये सोने की जंजीर से भी जो परे जाते हैं ஆகவே இந்த தங்கத்தின் சங்கிலியில் இருந்தும் யார் விடுபட்டு செல்றாங்களோ वो भगवान बाप से प्राप्ति करते हैं.
அவர்கள் பகவான் தந்தையிடமிருந்து பிராப்தியை எடுத்துக்கொள்கிறார்கள். मालाओं में आते हैं, மணிமாலையில் வருகிறார்கள். राजयोगी बन करके जन्म जन्मांतर के राजाएं बनते हैं. ராஜயோகி ஆகிவிட்டு நிறைய பிறப்பிற்காக ராஜாவாகுகிறார்கள். राज परिवार में आते हैं, ராஜ குடும்பத்தில் வருகிறார்கள்.